guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து USB history பார்க்க போறோம். சோ நம்ம USB போர்ட்ல வந்து இது வரைக்கும் என்னென்ன டிவைஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போறோம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து ரன் கமாண்ட்ல போய்ட்டு நம்ம வந்து regedit சோ அந்த இதை என்டர் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். சோ அந்த காலம்ல நீங்க வந்து S ன்னு என்டர் பண்ணிட்டீங்க. S ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு சொல்லிட்டு ஓபன் ஆகும். சோ ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அதல பாத்தீங்கன்னா local machine சொல்றது இருக்கு. சோ அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம். சோ கடைசில பாத்தீங்கன்னா சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா current control set அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. சோ அதல பாத்தீங்கன்னா enum சோ அப்படினு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சோ அத கிளிக் பண்ணிட்டு கடைசில USB க்கு கீழ பாத்தீங்கன்னா USB store அத நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ். நீங்க வந்து என்னென்ன டிவைஸ்லாம் இதுல வந்து USB ல இன்சர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த போர்ட்ல எல்லாமே ஒரு லாக் ஃபைல் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். சோ நம்ம ரெஜிஸ்டர் எடிட்டர்ல வந்து இது வந்து எல்லா சிஸ்டத்துக்கும் காமனானது தான். இந்த மாதிரி எடுத்து வச்சிரும். சோ இதுக்குள்ள போய் நம்ம வந்து என்ன டீடைல்ஸ் வேணா நம்ம வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுப்பாங்க. சோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணுவாங்க. சோ USB எல்லாம் என்ன டிவைஸ்லாம் இன்சர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இன்சர்ட் பண்ண டிவைஸை நம்ம வந்து அக்வேர் ஆனிவேரை நம்ம வந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த ஃபாரன்சிக்னு சொல்லுவாங்க. சோ போலீஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதெல்லாமே இந்த லாக் ஃபைல் எல்லாத்தையுமே. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு டிவைஸோட நேம் எல்லாமே இதில் மென்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்கோட நேமு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுற என்ன டிவைஸ்னாலும் சரி, பயோமெட்ரிக் டிவைஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மொபைல் டிவைஸாக இருந்தாலும் எதாவது இன்சர்ட் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி மூலயமா ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு டிவைஸ் வந்து இதில் லாக் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். லேப்டாப், கீபோர்டு, மவுஸ் அடிஷ்னலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் லிஸ்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பவர் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரன் கமெண்டில் போய்ட்டு பவர் ஷெல்னு கொடுத்திங்கன்னா ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். பவர் ஷெல் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா விண்டோஸோடையும் சப்போர்ட் இருக்குது. விண்டோஸோட இன்புல்ட்டோட அப்ளிகேஷன் அது விண்டோஸ் பவர் ஷெல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவர் ஷெல்லை விட ஒரு சின்ன கமாண்ட் அடிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா கெட் item property /path hklm system current control set. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் எடிட்டர் கீழே வந்து ஒரு ஃபைல் பாத் இருக்கும். ஸோ ஃபைல் பாத் என்னன்னா அந்த டிவைஸோட ஃபோல்டர் வந்து எங்கே இருக்கோ அந்த பாத்தோட அட்ரஸ் தான் அது. ஸோ அந்த கமாண்ட் வந்து நீங்கள் பவர் ஷெல் அடிக்கணும். ஸோ அடிச்சுட்டு கழிச்சா பார்த்தீங்கன்னா செலக்டட் ஃப்ரெண்ட்லி நேம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி நேம்ங்கிறது தான் அந்த டிவைஸோட நேம்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் என்னடா அதில் லாகில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் எல்லாமே இதில் ஃபுல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆன டிவைஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன்சர்ட் பண்ண டிவைஸை ஸோ அடிஷ்னலாக யாராட்டும் டிவைஸ் இன்சர்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து திருப்பி ஏதாட்டும் ஒரு புது டிவைஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டிவைஸோட நேமும் இதில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணோன்னா அதை வந்து லாக் ஃபைல் க்ரியேட் பண்ணிடும். லாக் ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் நேம் லிஸ்ட்டில் அந்த புது டிவைஸோட நேமும் மென்ஷன் ஆகி வரும். ஸோ இதில் வரல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக வரும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதான் ஃபோரன்சிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. அது போக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி டிவைஸ் வந்து உங்கள் வீட்டிலே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப் வச்சுட்டு போயிருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் வச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ வேறு யாராட்டும் உங்களோட சிஸ்டத்தில் வந்து பென் ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்க் ஸோ சம் அதர் ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த இது மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நன்றி, வணக்கம்.